சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஓகே சார், ஸ்டார்ட். வணக்கம். என் பேர் யுஎஸ் ராமசுவாமி. நான் உத்தமபாளையத்தில் இருக்கேன், தேனி மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் வேலின்னு சொல்லி விவசாயத்துக்கு ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு ஏரியான்னு சொல்லலாம். நான் வந்து 5 ஜென்ரேஷனாக எங்கள் தாத்தா பாட்டனார் எல்லாருமே வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 5 தலைமுறையாக. நான் இங்கே காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால நான் பண்ண முடியல. ஆனால் எனக்குள்ள ஒரு பேர்னிங் இருந்துச்சு, தேர்ஸ்ட் இருந்துச்சு, ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்னோட லேண்டில் வந்து நான் ஒரு 2000 நாலிப்பூன் வாழை போட்டோம். நல்லா வந்துச்சு. ஒரு 4 months வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்லாம் பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 500 மரத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிவாழைன்னு சொல்லக்கூடியது, அதாவது அந்த தூர்லேருந்து மேலே வரைக்கும் ஒரு கிராக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கக்கண்டை இருக்கிறவங்க பார்த்துட்டு இது வெடிவாழை, இதை பூரா பிடுங்கி போட்டுருங்க, இது மற்ற பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுங்கும் பொழுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ எதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை கூப்பிட்டு கேட்டப்ப இது வெடிவாழை தார் போடாது, பிடுங்கிருங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தம், என்னடா இப்படி இருக்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் பொழுது முகமது ராவுத்தர்னு ஒருத்தரை பாருங்கள், அவருக்கு இதே மாதிரி வெடிவாழையும் அந்த இன்னொரு டிசீஸும் விழுந்து டாக்டர் ராமர்னு அக்ரோ ஹோமியோபதி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேனியில், அவர்கிட்ட இருந்து மெடிசன் வாங்கி கொடுத்ததில் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆச்சு, நீங்கள் அவரை பாருங்கள், நிச்சயம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு முகமது ராவுத்தர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, நம்பிக்கை கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு நான் டாக்டரை போய் தேனியில் போய் பார்த்தேன். ரொம்ப பேசலை, 2 வார்த்தை தான் சொன்னார். நான் கொடுக்குற மெடிசனை ஊற்றுங்க, வெடிவாழை அரெஸ்ட் ஆகும், தார் போடும், வேற எதை பற்றி யோசிக்காதீங்கன்னாரு. அப்போ இதுக்கு எவ்வளவு சார் ரூபா வரும் அப்படின்னு கேட்டப்ப மொத்தமே வந்து ஒரு 1200 தான் சொன்னார். சரி, நான் அதை வாங்கிட்டு போய் ஃபஸ்ட் டைம் ஊற்றுனேன். அந்த வெடிவாழை வந்து நல்லா கொஞ்சம் அரெஸ்ட் ஆச்சு. அப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கன்னாரு, மறுபடியும் ஊற்றுனேன். நம்பவே முடியல. பார்த்தீங்கன்னா அந்த 500 வாழையும் வந்து நல்ல தார் போட்டுச்சு. 8 சீப்லேருந்து 9 சீப்பு வரைக்கும் நல்லா வந்துச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளை கூப்பிட்டு பாருங்கள், இந்த வெடிவாழையை வந்து மாற்றி தார் போட வச்சுருக்குங்கும் போது உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை தான். நான் கூட பிடுங்கி போடுவோம்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் இதை வளர்த்து இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இப்போ அவர் டாக்டர் டம்மர் என்கிட்ட இருந்து நிறைய பேர் வாங்கி அவர்கிட்டையுமே வந்து கன்சல்டன்ட் மாதிரி போய் அந்த மருந்தை வாங்கி பயனடைந்ததில் நானும் ஒருத்தர். இப்போ நிறையா பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவர் டாக்டர் ராமர் அவருடைய அந்த அக்ரோ ஹோமியோபதி அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு. அவருடைய சர்வீஸ் வந்து சேவை வந்து உண்மையிலேயே இன்றியமையாதது, ரொம்ப அருமையான சேவை. காரணம் வந்து என்னன்னா, இந்த வெடிவாழைக்கு நான் கெமிக்கல் உரம் வாங்கியிருந்தேன்னா 15,000 ரூபா வந்திருக்கும். ஆனால் எனக்கு 2,000 ரூபாயில் முடிச்சு கொடுத்து அதை சக்ஸஸ் ஆக்கி கொடுத்துட்டாரு. அதனால அவருடைய சேவை வந்து நிச்சயம் பாராட்டுதலுக்குரியது. நன்றி, வணக்கம்.